இப்போ இவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கும் சொல்லி தரணுமா? இப்போ இவங்களுக்கு கிட்ட இருக்கிற விஷயம் இன்டைரக்ட். என் ஃப்ரெண்டு சொன்னான் நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு, ஆனால் சொன்னாலோ காணாமல் போயிட்டான். இதிலிருந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்னால் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் தான். சிம்பிளாக என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டு போனான், இதை எக்ஸாக்ட் வேர்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட் செட் ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர். இங்கே ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர் அவரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், அதை அப்படியே யூஸ் பண்ணுறோன்னா டைரக்ட் ஸ்பீச். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரியறதுக்கு அங்கே கொட்டேஷன் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்னால் உனக்கு டவுட் இருக்கும்ல, அதையும் நான் சொல்லித்தரேன். இன்டைரக்ட் ஸ்பீச்னு ஒன்றுமே இல்லை. இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி அவனோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோமா, இங்கே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அவன் சொன்ன அதே வேர்ட்ஸை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வழியில் அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ செட் ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர்னு இருந்துச்சா, இங்கே ஹீ செட் செட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் அவர் சொன்னாருன்னு சொல்கிறோம். அந்த செட் இருக்கனால நம்ம வழியில் சொல்லும்போது உள்ளே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஒன், கொட்டேஷன் மார்க்ஸை தூக்கிடுங்க. ஹீ செட், அந்த கொட்டேஷனுக்கு பதிலாக தட் போட்டுக்கோங்க. ஹீ செட் தட், ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்ன பண்ணுங்க, அங்கே இருக்க ப்ரொனவுன் பாருங்கள். ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர் இருந்துச்சா, ஐயை தூக்கிட்டு நம்ம ஹீ போட்டுக்கலாம். ஏன்னா அவர் சொன்னாருன்னு நம்ம சொல்ல வரோம். ஹீ செட் தட், ஹீ. ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஆமுக்கு பதிலாக நம்ம வாஸ் போடணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் இது நடந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறோம். ஹீ செட் தட் ஹீ வாஸ் கோயிங் டு த ஸ்டோர். ஸோ இப்படி தான் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுவோம். இப்போ என்ன பார்த்தோன்னா, டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துறோம். ஹீ செட் ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோரை ஹீ செட் தட் ஹீ வாஸ் கோயிங் டு த ஸ்டோர் அப்படின்னு மாற்றிருக்கோம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி, அதாவது செட் யூஸ் பண்ணியிருந்தோம். செட் யூஸ் பண்ணதுனால என்ன, சென்டென்ஸ்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் இருந்ததை வந்து ஹீ வாஸ் அப்படின்னு மாற்றுறோம். இதுவே ப்ரெசென்ட் டென்ஸோ இல்லை ஃபியூச்சர் டென்ஸோ இருந்துச்சுன்னா அது மாற்ற தேவையில்லை. டவுட்டாக இருக்குல்ல, செஸ் ஒரு வில் சே இது இருந்துச்சுன்னா நம்ம மாற்ற தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போகிறோம். ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு வா மச்சான் நம்ம டீ குடிக்க போகலாம், காசு இல்லைனுவா. வா மச்சான் நம்ம ட்ரிப்பு போகலாம், காசு இல்லைனுவா. இந்த காசு இல்லாத விஷயத்த எப்படி சொல்லனா, மை ஃப்ரெண்ட் வில் சே ஐ டோன்ட் ஹாவ் மணி. வில் சே அப்படின்றது இருக்குது, கமா கொட்டேஷன் மார்க்ஸ் இருக்கும், அதை தூக்கிடலாம். தட் போட்டு மை ஃப்ரெண்ட் வில் சே தட் ஐ நம்ம ப்ரொனவுன் வச்சுருந்தோம், அதை சேஞ்ச் பண்ணுறோம். எதுக்கு, அவன் சொன்னான்ற மாதிரி. ஹீ டசன்ட் ஹாவ் மணி. இப்படி தான் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். இப்போ என்ன சென்டென்ஸாக மாறும், மை ஃப்ரெண்ட் வில் சே ஐ டோன்ட் ஹாவ் மணியை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது மை ஃப்ரெண்ட் வில் சே தட் ஹீ டசன்ட் ஹாவ் மணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ செஸ் வச்சு வரது எல்லாமே ப்ரெசென்ட் டென்ஸ். செஸ் எடுத்துக்கோங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் எப்போ பார்த்தாலும் லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்கிறான். எக்ஸாம்பிளுக்கு அது சென்டென்ஸாக சொல்லும்போது மை ஃப்ரெண்ட் சேஸ் ஐ ஒர்க் லேட் அட் நைட். இதில் கமா கொட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாமா. ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட் சேஸ் தட், எதுக்கு கொட்டேஷன் மார்க்குக்கு பதிலாக தட் போட்டுக்கலாம். மை ஃப்ரெண்ட் சேஸ் தட் ஐக்கு பதிலாக ஹீ. ஓகே, ஹீ போட்டதுக்கப்புறம் இந்த ஒர்க் அப்படின்ற வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஒர்க்ஸ் லேட் அட் நைட், அதாவது அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது மை ஃப்ரெண்ட் சேஸ் தட் ஹீ ஒர்க்ஸ் லேட் அட் நைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த சென்டென்சஸ்லாம் சேஸ், வில் சே, செட் இது எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாமே ஒருத்தங்க சொன்னாங்கன்னு தான் சொல்கிறோம், ஆனால் நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னு குறிப்பிடவே இல்லை. இப்போ குறிப்பிட்டு நம்மக்கிட்ட மட்டும் சொல்கிற விஷயங்களை எப்படி நம்ம வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லலான்றது பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்க என் காலேஜ் டைம் போகலாம். காலேஜ் டைமில் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் சார் வந்து நீ தப்புன்னு சொல்லிட்டாரு. இதை இங்கிலீஷில் மை சார் செட் டு மீ, என்ன குறிப்பிட்டு சொன்னாருன்னு சொல்கிறோம். மை சார் செட் டு மீ யூ ஆர் ராங், கொட்டேஷன் மார்க்ஸில் யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும்னா சிம்பிளாக சொல்கிறேன், மை சார் டோல் மீ. இங்கே செட் டு மீயை வந்து நம்ம டோல் மீயாக மாற்றிடலாம். ஏன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் வரும்போது நம்ம டோல் மீயாக மாற்றுறோம். இப்போ உங்களுக்கு சின்ன டவுட் வரலாம், சார் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நம்ம செட் யூஸ் பண்ணும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் செட்டு தான் அதை யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே நம்மளை குறிப்பிட்டு சொல்கிறாங்க செட் டு மீயை வந்து டோல் மீயாக மாற்றி தான் ஆகணும். இதுதான் இந்த ஒரு சின்ன ரூல். இப்போ மை சார் டோல் மீ கொட்டேஷன் மார்க்ஸை தூக்குறோம், தட் யூ ஆர் ராங்கை வந்து ஐ வாஸ் ராங் அப்படின்னு மாற்றுறோம். சரி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போது இங்கேன்ற விஷயம் அங்கேன்னு ஆயிரும், இப்போன்ற விஷயம் அப்போன்னு ஆயிரும். இது எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம் ஒவ்வொன்றா. கிரி செட் ஐ எம் பிஸி நவ். இந்த நவ்வை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கிரி செட் தட் ஹி வாஸ் பிஸி தென் அப்படின்னு மாறிடும். நவ்வுன்னு இருந்ததை தென் அப்படின்னு மாறிச்சு. அதே மாதிரி ரவி செட் திஸ் இஸ் மை ஷர்ட்.
இந்த this வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ரவி said that அந்த that எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த this வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ரவி said that was his shirt அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி ஸ்ருதி said the candidate is here அப்படின்னு சொல்கிறோம். இந்த here இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறும்? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி said that the candidate was there அப்படின்னு மாறும். இந்த வாய்ஸ் ஏன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா செட் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். செட்டு வந்து இருக்கும்போது கொட்டேஷனுக்குள்ளே எதெல்லாம் இருந்துச்சோ வேர்ட்ஸ் இருந்துச்சோ அதை பாஸ்ட் டென்ஸில் மாற்றி ஆகணும். அதே மாதிரி ஹியர் வந்து தேராக மாறிடுச்சிங்க. டுடே எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறுதுன்னு தெரியுமா? டுடே வந்து பார்த்தீங்கன்னா தட் டே அப்படின்னு மாறும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லாரன்ஸ் செட் ஐ ஹாவ் அ மீட்டிங் டுடே இன்னைக்குன்னு. இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம பார்க்கும்போது லாரன்ஸ் செட் தட் அவர் ஹீ had a meeting that day அப்படின்னு மாறும். இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் நவ் வந்து தென்னாக மாறிச்சு, டுடே வந்து தட் டேவே மாறிச்சு. இதே மாதிரி இப்போ நான் சில வேர்ட்ஸ் சொல்கிறேன், அது என்னவோ மாறுன்றதை பார்க்கலாம். டுமாரோ வந்து த நெக்ஸ்ட் டேவாக மாறும். எஸ்டர்டே வந்து த ப்ரீவியஸ் டே அப்படி இல்லாட்டி த டே பிஃபோர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலாக த லாஸ்ட் நைட் நேற்று இரவுன்றதை வந்து த ப்ரீவியஸ் நைட் இல்லாட்டி த நைட் பிஃபோர் அப்படின்னு சொன்னாலே போதும். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? சரி, ஒரே நிமிஷம். இதே மாதிரி உங்களுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட பார்ட் 2 வேணுமா? காமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள், பார்ட் 2ல் மீட் பண்ணலாம்.